but I think now. Okay. Um, எனக்கு ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டர் ஒரு பிரதர் ஐ திங்க் பிரதர் பேட்ரிக் சொன்னாங்க. குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங் பிரதர். ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா தெரியாது, அவ்வளோ பேச தெரியாது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், லெட் அஸ் ப்ரே. Gracious and loving Father, a one true and living Savior. எங்கள் கிருபையுள்ள பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, thank you for this time, oh Father, that we could gather here and meditate at your feet. நாங்கள் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த அந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I am nothing and I am equivalent to the, not even equivalent to the dust and ashes of this world. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு தூசியும் குப்பையுமாக அதற்கும் கீழாக நான் எண்ணுகிறேன். Lord, you please touch touch my lips through the fiery coal that, oh Father, that thy word may come through this mouth, oh Father. ஆண்டவரே, என்னுடைய உதட்டை உம்முடைய பரலோக அக்கினியினால் தொட்டருளும், அப்பொழுது உம்முடைய பரலோகத்தின் வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வரும். Speak to each one of us. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்க பேசுங்க சுவாமி. Guide us and protect us. In Jesus' most holy name I pray. Amen. எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Thank you for inviting me. I really want to thank Uncle Stanley and the complete team here who is praying for me and the work which is going on in Africa. என்னை நீங்கள் இந்த கூட்டத்துக்கு அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷ விதமாக அங்கிள் ஸ்டான்லி அங்கிளுக்கும் மற்றும் இந்த குழுவினர்களுக்கும் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் எனக்காக இந்த சவுத் ஆப்பிரிக்கால நான் செய்கிற அந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். It is only your prayers which is protecting each one of us. Me, my family, my brothers who are laboring in Africa. Because of that, we are able to do something for the Lord in Africa. எனவே உங்களுடைய ஜெபமானது விலையேற பெற்றதாக இருக்கிறது. இந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இங்கு இந்த சவுத் ஆப்பிரிக்காலே நானும் என்னுடைய சகோதரனும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து இவ்விதமாக இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். I want to start with sharing what the Lord has done in my life. எனவே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். And after that continue what the Lord has put a burden on my heart to speak about. எனவே அதற்கு பின்பாக ஆண்டவர் என்னுடைய இதயத்தில் கொடுத்த அந்த பாரமான வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். Before I go to my testimony, I just wanted to speak about the most important date today, which is Maundy Thursday. எனவே நான் இந்த செய்திக்கு முன்பாக உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய தினமானது இது அந்த பெரிய வியாழக்கிழமை என்று சொல்லப்படுகிறது. It is the same evening which we can say where the Lord Jesus was spending time with his disciples before he went through the journey of going to the cross, which is tomorrow. எனவே இந்த கிழமையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த கடைசி ராத்தி அவர் கழிக்க இருந்தார். அதற்கு மறுநாள் அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. So if you, as per the study, what people say and what I have, I could hear from what NASA says or many scientists say, technically tomorrow is the exact day, 3rd April, and exactly when this event happened. 3rd April was Good Friday as we celebrate that, and 3rd April was the day when the Lord died on the cross in the 33 AD. எனவே இங்கு அந்த நாசா விஞ்ஞானிகள் மற்றும் அறிஞர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், இந்த இயேசு ஆண்டவர் மரித்த அந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் அங்கு அது ஒரு அவர் அந்த நாளில் அவர் அந்த சிலுவையிலே அவர் ஜீவனை விட்ட நாளாக அது கருதப்படுகிறது. So it is really a great sacrifice which the Lord has done, which he has taken your place and my place upon the cross. எனவே ஆண்டவர் மிகப்பெரிய கரையத்தை அங்கு செலுத்தியிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய பரிகார பழியாக அவர் அந்த சிலுவையிலே நம்முடைய எல்லா பாவ சுமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். If with that I only learn one thing, is the biggest sacrifice he has done upon the cross.
எனவே அந்த சிலுவையிலே அவர் செய்த அந்த தியாகமானது மிகப்பெரிய உயர்ந்ததாக இருக்கிறது. which involves love. அது அன்பை மையமாக கொண்டிருக்கிறது. If that love was not shown, I or my family would never exist. எனவே இந்த தேவ அன்பானது எங்கள் மீது காண்பிக்கப்படவில்லை என்றால் நானும் என்னுடைய குடும்பமும் நாங்கள் பிழைத்திருக்க மாட்டோம். It is because of that love my parents came to know the Lord. எனவே அந்த தேவனுடைய அன்பினால் தான் என்னுடைய பெற்றோர்கள் தேவனை அறிந்து கொள்ள அவர்கள் வந்தார்கள். That is because of that love I came to know Christ. எனவே அந்த அன்பின் மூலமாகத்தான் நான் இயேசு ஆண்டவரை அறிந்து கொள்ள வந்தேன். I was born and brought up in this Christian family in the city of Bombay. எனவே நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். இந்த பாம்பே அந்த பட்டணத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். So Bombay in that time was a very new ministry under the fellowship and with very few family members in those years. எனவே அந்த நாட்களில் பாம்பேயில் அங்கு ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வெகு சொற்ப பேரே அந்த ஊழியத்தில் அந்த நம்ம ஃபெலோஷிப் ஊழியத்தில் அவர்கள் இருந்தார்கள். We never had our center of our own. We used to gather in a school every Sunday and in an apartment for every Wednesday and Saturday. எனவே எங்களுக்கென்று சுயாதீனமாக ஆராதிக்க ஒரு ஆலயம் இல்லை. ஒரு பள்ளியில் நாங்கள் ஒரு சிலராக கூடி அந்த இடத்துல நாங்கள் ஆராதித்துக் கொண்டு வந்தோம். But my parents have ensured that both the boys have attended the Wednesday and Saturday and Sunday prayers, revival meetings, children's retreat, and every meeting which is in Bombay and around Maharashtra. எனவே என்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளாகி எங்கள் மீது மிகவும் கவனமுள்ளவர்களாக இருந்தார்கள். புதன்கிழமை கூட்டம், சனிக்கிழமை கூட்டம், ஞாயிறு ஆராதனை மற்றும் அந்த பாம்பேயை சுற்றி எந்தெந்த கூட்டம் நடக்கிறதோ அதில் எல்லாவற்றையும் நாங்கள் பங்கு பெற்றோமா என்ற கருத்தாக அவர்கள் இங்கே கவனித்து வந்தார்கள். So we were covered under the prayers of God's children and our parents, which actually kept us away from many sins. எனவே என்னுடைய பெற்றோருடைய ஜெபமும் அங்கு சுற்றியுள்ள மக்களுடைய ஜெபமும் எங்களை அநேக விதமான பாவத்திற்கு அது விலக்கி காத்து கொண்டதாக இருந்தது. The prayers of these God's children and my parents, actually, if I could see many of my friends and colleagues, how they were into various danger, that places where I was also there, being a mischievous person, God protected me. God sent His angels around me. எனவே நான் என்னுடைய நண்பர்களோடு கூட ஒரு இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் இருந்த போதும் கூட அவர்கள் அநேக ஆபத்தை அவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோருடைய ஜெபமும் ஊழியக்காரருடைய ஜெபமும் அதை எங்களை ஆபத்தான சூழ்நிலையில் எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருந்ததை நான் அனுபவித்து வந்தேன். Even though I was attending the service, I knew since I was attending the service from my childhood, I knew what is sin. I knew what is wrong, what is hurting the Lord. But I hardened my heart and ensured, and I started doing what is against the Lord. எனவே நான் சிறு வயது முதல் தேவனுடைய அன்பை அறிந்தவனாக இருந்தேன். எது சரி, எது தவறு, எது பாவம் என்று எனக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் கூட நான் வளர்ந்து வர சூழ்நிலையில் நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். In the year 2011, Uncle Joe came to Bombay and for a revival meeting, and he was preaching, and we were very active in the center, in the fellowship. We used to help in the PA system, and he pointed out his finger from the pulpit, and it was, since I was sitting in the center handling the PA system, his fingers were pointing at me, and he said, "Young boy, you are wasting your life." எனவே 2011 அங்கு பாம்பேயில் ஜோ அங்கிள் ஒரு ரிவைவல் மீட்டிங்காக வந்தார். அவர் பிரசங்கித்திருக்க கொண்டிருந்த பொழுது நான் அங்கு அந்த PA சிஸ்டத்தை ஆபரேட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் நடுவாக உட்கார்ந்திருந்தேன். என்னுடைய முகத்துக்கு நேராக அவர் கையை நீட்டி, வாலிபனே, நீ உன்னுடைய நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதாக சொன்னார். He said, "Go alone and pray. The Lord will speak to you." எனவே நீ தனியாக சென்று ஜெபி, ஆண்டவர் உன்னோடு பேசுவார் என்று சொன்னார். These words, the Spirit of God used them to convict of my sins. எனவே இந்த வார்த்தையானது தேவ ஆவியானவர் தேவ பிள்ளைகள் மூலமாக எனக்கு அது ஒரு எச்சரிப்பு கொடுத்தது. The Lord showed me of my sins, and I went and repented, I restituted, and I went to the Lord
to set right my heart before God and man. எனவே நான் சென்று ஜெபித்தேன். ஆண்டவர் என்னுடைய பாவத்தை காண்பித்தார். நான் அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு காரியங்களை சரி செய்தேன். Slowly, the peace and joy entered in my heart. எனவே மெதுவாக அங்கு சந்தோஷமும் சமாதானமும் என்னுடைய இருதயத்தை ஆண்டு கொண்டதை நான் உணர்ந்தேன். The Lord gave me an assurance of salvation through Mark 2:5, saying, "Son, thy sins have forgiven thee." எனவே மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் விதமாக என்னோடு கூட பேசினார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதாக என்பதாக சொன்னார். So many God servants used to pray for me, guide me, and used to spiritually guide me and also professionally guide me how to be a Christian, how to run a Christian life. எனவே தேவ பிள்ளைகளானவர்கள் எனக்கு அநேக ஆலோசனை கொடுத்தார்கள். ஆவிக்குரிய ரீதியில் என்னை வழி நடத்தினார்கள். உலக காரியங்கள் நான் எப்படி நடந்து கொள்வது என்பதை குறித்து கூட அவர்கள் ஆலோசனை எனக்கு கொடுத்தார்கள். During my college days, I was very jealous for the Lord, trying to share the gospel to many of the young boys in my college. எனவே கல்லூரி படிப்பில் நான் ஒரு வைராக்கியமுள்ள வாலிபனாக இருந்தேன். ஆண்டவருடைய வார்த்தையை அநேக அந்த வாலிபர்களுக்கு சொல்லும்படியான ஒரு வாஞ்சை எனக்குள்ளாக இருந்தது. And I slowly started seeing the other young boys and seeing that they are enjoying the world, and being a young boy, still wasting my thinking that I'm wasting my time doing the work for the Lord. எனவே மற்ற வாலிபர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அநேக பாவ சந்தோஷத்தில் அவர்கள் சந்தோஷமாக ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். நானும் ஒரு சில வேளைகளில் எனக்கு விதமான எண்ணங்கள் வந்தது. உன்னுடைய வாழ்க்கை ஏன் நீ அதை அனுபவிக்காதபடி இப்படி இருக்கிறாய் என்பதாக சொல்லி எனக்கு ஒரு மனதில் அவ்விதமாக தோன்றியது. But that pulled me back, and I started running away from God. எனவே இந்த காரியமானது மீண்டுமாக என்னை தேவனிடத்திலிருந்து அது கீழே இழுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. Slowly, I started drifting away from God's presence. The peace and joy left my heart. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டவரை விட்டு விலகி செல்லக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய இதயத்தில் இருந்த அந்த சமாதானமும் சந்தோஷமும் போய்விட்டது. In the year 2015, one of the student camps, I went to Brother John Daniel and I shared my condition to him, and he prayed for me. எனவே 2015ஆம் ஆண்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேம்பில் நான் ஜான் டேனியலை சென்று அவரிடத்தில் என்னுடைய காரியங்களை குறித்து, என்னுடைய இருதயத்தின் காரியங்களை குறித்து நான் அவரிடத்தில் சொன்னேன். அவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தார். During that retreat, the Spirit of the Lord convicted me. I started repenting of my sins. I asked the Lord to restore unto me the joy of thy salvation. எனவே அந்த ரிட்ரீட்டில் தேவ ஆவியானவர் என்னோடு கூட கிரியை செய்ய ஆரம்பித்தார். எனவே நான் சென்று மீண்டுமாக என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப ஆரம்பித்தேன். The Lord graciously forgave me, and he removed the spirit of fear and unrest, and gave me a complete deliverance. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே எனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் எனக்கு ஒரு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். Even though I was weak in my studies, the Lord helped me to clear my education with distinction. எனவே நான் படிப்பில் கூட பின்தங்கியவனாக இருந்தேன். ஆனாலும் கூட தேவன் அந்த படிப்பில கூட எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்தார். After my education, he helped me to get a job. எனவே என்னுடைய படிப்பை முடித்து ஒரு வேலை கிடைக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். In one of the good companies in India. ஒரு நல்ல இந்தியாவில் உள்ள ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது. And the role assigned was sales. ஆனால் அந்த கிரியையில் அந்த காரியங்கள் எல்லாம் தேவனால் உண்டானது. No, the role assigned to me was sales. Sales, brother? Yes, brother. நான் அந்த விற்பனை செய்யக்கூடிய அந்த விதமான ஒரு வேலையில் அமர்த்தப்பட்டேன். Yes. And what I observed that my colleagues there were very prone to giving bribery and taking bribery, considering that profession, because we used to handle a lot of government sectors. எனவே அந்த வேளையில் நான் சென்று பார்த்த பொழுது என்னோடு கூட பணிபுரிந்தவர்கள் அவர்கள் லஞ்சம் வாங்குவவர்களாகவும் கொடுக்கவர்களாகவும் இருந்தார்கள். ஏனென்றால் அநேக காரியங்கள் அங்கே அந்த கவர்மெண்ட் ஆபீஸை சென்று நாங்கள் பார்த்து வேலை செய்யக்கூடிய காரியமாக அது இருந்தது. But the Lord saved me from all these things. I never gave a bribe to any of my customer. In fact, I rebuked some of them of not taking bribe. But the Lord blessed me by helping me achieve my targets.
எனவே ஆண்டவர் எனக்கு இந்த கொடுத்த வெளிச்சத்தினால் நான் இவ்விதமாக லஞ்சம் கொடுக்கவோ வாங்கவோ இல்லை. ஒரு சிலரை நான் கடிந்து கொண்டேன். எனவே ஆண்டவர் என் கூட இருந்து எனக்கு அந்த பலனை கொடுத்தார். The Lord blessed me by giving me an additional responsibilities. I started with the city of Bombay, then I was told to take care of the west zone of India, and then at one time started handling all India sales. எனவே ஆண்டவர் என்னுடைய அந்த உண்மைத்தன்மையை பார்த்து அந்த கம்பெனியிலே இன்னொரு மாநிலத்தை பார்க்கும்படியாக இன்னும் போக போக அந்த இந்தியா முழுவதுமே நான் பார்க்கக்கூடிய வேலை ஒரு அதிகாரத்தில் எனக்கு ஆண்டவர் அந்த விதமான அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார். So wherever I traveled, the Lord used to put me a burden in my heart to share my testimony and give our fellowship booklets, testimony booklets and tracts to my customers, to the cab and auto drivers I travel with, and or maybe in the hotel to any of the staff working at the hotel, to share them what the Lord has done in my life. எனவே என்னுடைய வேலை நிமித்தமாக அநேக இடங்களில் நான் பிரயாணப்பட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. எனவே அவ்விதமாக நான் செல்லும் பொழுது நான் அந்த ஆட்டோ டிரைவருக்கும் மற்ற என்னுடைய சந்திக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய சகவாசத்தின் உள்ள அந்த புஸ்தகங்களையும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். During this all time, the Lord also helped me to get married in His will. எனவே இந்த சூழ்நிலையில் தேவனுடைய சித்தத்தை செய்து என்னுடைய திருமணத்தை ஆண்டவர் முடித்து வைத்தார். During the COVID period, He saved each one of us from the sickness of COVID, where the world was people were dying with this sickness, but the Lord protected me and my family. எனவே அந்த கோவிட் அந்த சூழ்நிலையில் அநேக ஜனங்கள் உலகம் முழுவதும் மரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நானும் என்னுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டோம். My mom was diagnosed with a cardiac issue, and she had the Lord protected her from 2 massive heart attacks. எனவே என்னுடைய தாயார் அவிதமான ஒரு இருதய சம்பந்தமான ஒரு வியாதிப்பட்டிருந்தார். அவிதமாக 2 முறை அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்த பொழுதும் கூட தேவன் அந்த காரியத்திலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். I was standing beside her at both the incidents, and I only prayed that Lord extend her life that she may be useful for the Lord. எனவே நான் அவர்களோடு கூட இருந்தேன், அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் இவ்விதமாக ஜெபித்தேன், ஆண்டவரே நீர் இவர்களுக்கு உதவி செய்து இவருடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடும் என்பதாக நான் ஜெபித்தேன். And God, as we prayed, the Lord answered, and He delivered her and pulled her out from that sickness, from the death. எனவே நாங்கள் விதமாக நாங்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய தாயாரை அவிதமான அந்த வியாதியிலிருந்து மரண படுக்கையிலிருந்து அவர் தூக்கி எடுத்தார். During the COVID period, the servant of God, Brother John Daniel, was emphasizing on one verse, that is Luke 12:48, and it says that to whom much is given, much will be required. எனவே ஒரு கூட்டத்தில் ஜான் டானியல் அவர்கள் லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அவர் விதமாக அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். And those words convicted me, and I could feel that I was not doing anything for the Lord. எனவே அங்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. And in this, when I was praying, I was asking for the Lord. During that time, in the month of September, the company requested me if I could take additional responsibility of handling the international business. எனவே அந்த செப்டம்பர் மாதம் என்னுடைய கம்பெனியில் உள்ள பெரிய அதிகாரி ஒருவர் அவர் அழைத்து நீங்கள் அந்த சர்வதேச அளவில் இந்த காரியங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியுமா என்று என்னிடத்தில் கேட்டார். As a young boy, I was very happy, when you learn that it is international business and you will be traveling countries after countries. I was thinking I would be handling the Middle East area, where it looks very beautiful and very fancy. எனவே ஒரு வாலிபனாக எனக்கு அது மிகவும் உற்சாகமாக இருந்தது. ஏன்னா அநேக நாடுகளுக்கு சென்று நாங்கள் விதமாக அந்த காரியங்களை பார்க்க முடியும். விசேஷமா அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் நான் செல்லும் போது அது ஒரு அழகான இடமாக இருக்கும், அதையும் பார்க்கலாம் என்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. But I went to the Lord, I prayed, and the Lord guided me to take this responsibility.
எனவே நான் ஆண்டவரிடத்தில் சென்று ஜெபித்தேன். ஆண்டவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வழிநடத்தல் எனக்கு கொடுத்தார். And when I told my boss that I am ready to take this responsibility, they told me to go to Africa. எனவே என்னுடைய அந்த அதிகாரியிடம் நான் சொல்லும்போது அவர் நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்று இதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். That actually brought me a lot of sorrow because I felt where am I going to go? It's such a poor country, a poor continent. People are dying there. That is not a place for me to go. எனவே நான் இவ்விதமாக யோசித்தேன். ஆப்பிரிக்கா ஒரு ஏழையான நாடு, அங்கு அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த இடத்துக்கா நான் போவது என்பதாக சொல்லி நான் யோசித்தேன். I tried to convince them that please send me to Dubai or Qatar, Kuwait, these places where it looks very beautiful, it is developed, I can get more business, but they never accepted that. எனவே நான் அதிகாரியிடத்திலிருந்து நான் சொன்னேன், என்னைய துபாய், குவைத் விதமான அந்த கத்தார் போன்ற நாடுகளுக்கு என்னை போடுங்கள், அப்பொழுது அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சொன்னேன். ஆனால் அவர்களோ அதை மறுத்து விட்டார்கள். So they finally gave me 4 countries to handle. That was Malawi, Zambia, Uganda and Tanzania. எனவே சவுத் ஆப்பிரிக்கால உள்ள இந்த 4 தேசங்களையும் அவர்கள் பார்க்கும்படியாக அவர் சொன்னார்கள். When I landed there, when I landed in Malawi, that was the first country in the month of October 2024. I was in Malawi, and when I landed there and I was traveling from the airport to my hotel, the Spirit of God caught hold of me and I was in tears looking at the poor people of Malawi. எனவே 2024ஆம் ஆண்டு மலாவிக்கு சென்று அங்கு நான் இறங்கின பொழுது ஏர்போர்ட்டிலிருந்து நான் அந்த ஹோட்டலுக்கு சென்று கொண்டிருந்த வழியில் தேவ ஆவியானவர் எனக்கு ஒரு மிகுந்த பாரத்தை கொடுத்தார். எனவே அந்த ஏழையான ஜனங்களை குறித்த ஒரு கரிசனையோடு நான் கண்ணீரோடு நான் சென்று கொண்டிருந்தேன். I shared this to Brother John Daniel and I asked his guidance and prayer, and he told me to pray much and meditate on the life of Daniel on the book of Daniel. எனவே நான் ஜான் டேனியலிடம் சென்று விதமான இந்த காரியத்தை குறித்து அவருடன் கலந்து ஆலோசனை பண்ணினேன். அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்து நீ தானியேலின் புத்தகத்தை வாசித்து தானியேலுடைய வாழ்க்கை வரலாறை நீ வாசி என்பதாக சொன்னார். So like that I started praying and the Lord started sharing, guiding me, and I started meeting the poor people of Malawi, Zambia, Uganda and Tanzania. எனவே நான் ஆண்டவரிடத்தில் சென்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வழிநடத்தலை கொடுத்தார். எனவே விதமான இந்த தேசத்தில் உள்ள மக்களை நான் சென்று சந்திக்க ஆரம்பித்தேன். I started seeing many people who are being affected with diseases like HIV and AIDS, which is common in this country. எனவே நான் அநேக ஜனங்கள் அங்கு அந்த HIV எய்ட்ஸ் போன்ற வியாதியினால் பாதிக்கப்பட்ட அந்த விதமான ஜனங்களை நான் சந்திக்க நேரிட்டது. Their witchcraft and black magic was so common that people used to show me that this tree is cursed, or this building is cursed, you cannot enter this place. எனவே அங்கு பில்லி சூனியமும் அந்த மந்திரவாதம் நிறைந்த அந்த தேசமாக இருந்தது. அங்கு அந்த ஜனங்கள் இந்த மரத்துகளை பார்த்து இந்த மரம் இது சபிக்கப்பட்டதாக மரம் என்பதாக விதமான அந்த காரியங்களை அவர் சொல்லி வந்தார்கள். My only desire there was to show Christ-like love to these people. எனவே என்னுடைய குறிக்கோளானது தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக ஒரே குறிக்கோள் தான் என்னிடத்தில் இருந்தது. I used to see the other Indians who are there working with me there. There are people who are having business there. எனவே என்னோடு கூட சேர்ந்து பணிபுரிந்தவர்கள் மற்றும் பிசினஸ் செய்த அநேக இந்தியர்கள் அங்கு இருந்தார்கள். They used to ill-treat these people and they used to never give them the respect they need. எனவே இந்த மக்களை ஒரு அற்பமாக எண்ணினார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கூட அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். But when I used to talk to them with much love, with eat with them, with spend time with them, pray with them, others used to observe and look at me and say that you are not like those Indians. எனவே நான் இந்த மக்களோடு கூட சேர்ந்து அவர்களோடு அன்பாக பழகுவதும் அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பதும் அவர்களை நேசிப்பதும் அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் நீங்கள் மற்ற இந்தியர்களைப் போல இல்ல, நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். That time I used to say that I am trying to be like Christ because he gave his life for me and he showed that love to me. That's why I am trying to give that same love to my brothers here.
எனவே நான் இவ்விதமாக சொல்லுவேன், நான் இயேசு ஆண்டவருடைய அன்பை உங்கள் மத்தியில் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்தான் இவ்விதமான அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார் என்பதாக நான் சொன்னேன். They used to be really surprised to see that how an Indian man knows about Christ and he is trying to show the love of Christ. எனவே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி ஒரு இந்திய மனிதன் இயேசுவினுடைய அன்பை அறிந்து நமக்கு விதமான அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். They used to invite me to their houses. I used to go pray with them, give the gospel to them, and they used to invite many of their neighbors, and that's how we started having small meetings centers or small prayers at their houses. எனவே இந்த காரியத்துக்கு பின்பாக அவர்கள் என்னை அவருடைய தங்களுடைய வீட்டுக்கு அழைப்பார்கள், அவருடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு அழைப்பார்கள். எனவே விதமாக நாங்கள் சென்று அங்க ஒரு சின்ன ஒரு காட்டேஜ் பிரேயர் ஆரம்பித்தோம். இவ்விதமாகத்தான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. I started sharing when we came to the student camp and May retreat. I started seeing many African students there and started connecting with them. And when they have now gone, some have gone back to their respected countries, now started meeting them and started praying with them. எனவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்ரீட்டுக்கு அநேக விதமான அந்த ஆப்பிரிக்க வாலிபர்கள் வருவதுண்டு. எனவே அவர்களை சந்தித்து அவர்களோடு கூட நான் பேசி அவர்களோடு நான் அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். எனவே மீண்டுமாக அவர்கள் செல்லும் பொழுது அவர்களோடு கூட நான் தொடர்பு கொண்டு ஜெபிக்க அது வசதியாக இருந்தது. Through this student ministry, we got of a young man in Uganda where we conducted our first revival meeting in Uganda. எனவே விதமான கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு நல்ல ஒரு வாலிபன் அந்த உகாண்டா தேசத்திலிருந்து அவர் வந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டார். We through him could start a small clinic. He and his wife who are in the Lord, they are running a small clinic there in Uganda. எனவே அவர் மூலமாக அங்கு ஒரு சின்ன ஒரு கிளினிக் ஆரம்பிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதன் மூலமாக அங்கு அந்த ஒரு ஊழியம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. We have kept so many New Testaments at the reception, our fellowship testimony booklets, where many patients who sit at the reception, when they are at the deep need, they can hear they can take the word of God and read. எனவே அந்த ஆஸ்பத்திரியில் அந்த கிளினிக்கில் புதிய ஏற்பாட்டுகள் அநேக புஸ்தகங்கள் அங்கு வைக்கப்பட்டது. நம்முடைய சகவாசத்தில் உள்ள ஃபெலோஷிப்னுடைய நிறைய புஸ்தகங்கள் அங்கு வைக்கப்பட்டது. எனவே அவ்விதமாக அந்த மக்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும் சூழ்நிலையில் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். Through that, one boy who was sitting at the reception was suffering with depression. He was at the reception and he took the New Testament and he started reading there. எனவே அந்த அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ரிசப்ஷன் வேலை பார்க்கின்ற ஒரு வாலிபர் அவர் மிகவும் மன அழுத்தத்துக்கு உள்ளானார். எனவே அவர் யதார்த்தமாக அங்கு உள்ள அந்த புத்தகத்தை அவர் படிக்க ஆரம்பித்தார். He was then taken care by our sister there, whom shared what the Lord has done in her life and started praying with him, and for the glory of the Lord, he has been delivered completely from the depression. எனவே அங்கு உள்ள ஒரு சகோதரி அந்த சகோதரனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவரை வழிநடத்தினார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டான். Like that, the Lord started using our brothers at South Sudan, in Uganda, Malawi, and South Africa. எனவே இங்கு சவுத் ஆப்பிரிக்கால உள்ள அநேக இடங்களில் ஆண்டவர் எங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். Please, we request you all to pray for this work which is going on in these countries. எனவே இந்த தேசங்களில் நடக்கிற இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். A young boy has now finished his studies and he's gone back to Nigeria. We are trying to connect with him. Slowly we can start something in Nigeria. எனவே ஒரு வாலிபன் அங்கு வார்த்தை கேட்டிருக்கிறார். அவர் நைஜீரியாவை சார்ந்தவர். எனவே நாங்கள் திரும்பவும் சென்று அந்த நைஜீரியாவிலே அந்த வாலிபன் மூலமாக அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். We request you all to please pray that we may get a place for us to worship and a place for a bookshop to be open in these countries. எனவே இந்த தேசங்களில் நாங்கள் ஆராதிக்கும்படியாக ஒரு ஸ்தலமும் அங்கு ஒரு புக் ஸ்டால் ஓபன் பண்ணும்படியாக ஒரு இடமும் கிடைக்கும்படியாக தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். As we move towards the word of God,
நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லும் பொழுது if we turn to the book of John, யோவான் எழுதின சுவிசேஷம் 13th chapter, 13ஆம் அதிகாரம். this chapter is the disciple John is writing about the complete incident from the time the Passover feast starts, how the Lord Jesus spent time with them before he entered to the journey to the cross. எனவே இந்த சுவிசேஷத்தினை எழுதின யோவான் சீஷர் இந்த பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்கப்பட்டது, தேவன் எப்படி இவர்களோடு கூட இருந்தார் என்பதை குறித்து விளக்கமாக இந்த அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறார். He is writing about how the Lord Jesus has set an example for you and me. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருந்தார் என்பதை குறித்து இங்கு சொல்லுகிறார். So if all we can see here is how he loved his disciples. எனவே இங்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் இயேசு ஆண்டவர் எப்படி இந்த சீஷர்களை நேசித்தார் என்பது. He has, if you see, he has washed the feet of his disciples. எனவே இங்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் சீஷருடைய பாதங்களை அவர் கழுவினார். If you turn to John 13th chapter 5th verse, he says, after that he had poured water into a basin and began to wash the disciples' feet and to wipe them with the towel wherewith he was girded. எனவே அங்கு யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்படுகிறது, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். This is the most humblest gesture which the Lord Jesus has shown each one of us. எனவே நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் எவ்வாறு தன்னை தாழ்த்தினார் என்பதை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. He is showing us such an example. If you see in the 16th verse, he wants to say that a servant is not greater than his Lord, neither that if you read the 13:16, Yes, brother. the servant is not greater than his Lord, neither he that is sent is greater than he that has sent him. இங்கு 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. He has come. There is a very beautiful song in says that he came down to my level. He has come down to our level. இங்க ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது, அவர் பரலோகத்தின் மகிமை விட்டு நம்முடைய பூமிக்கு தன்னை தாழ்த்தி வந்தார் என்பதாக. He came on this earth like you and me in this flesh. எனவே மாம்சத்தில் உங்களைப் போல என்னை போல அவர் பூமியில் அவதரித்தார். So he has been a practical example of living a life like how we are living on this earth. எனவே இந்த பூமியில் நாம் மனுஷர்களாகிய நாம் எப்படி ஜீவிக்கிறோமோ அவ்விதமாக இயேசு ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்தில் வந்து இந்த பூமியில் ஜீவித்தார். In today's world, everybody tries to say that it is very easy to say, you live that life and show me, then I will try to do it. எனவே இந்த பூமியில் நாம் சொல்லுகிறோம், நீங்கள் வந்து இந்த ஜீவியத்தை ஜீவித்து பார்த்தால் உங்களுக்கு இதனுடைய கஷ்டம் தெரியும் என்பதாக நாம் சொல்லுகிறோம். The Lord Jesus has done what he said. எனவே ஆண்டவர் எந்த காரியத்தை அவர் போதித்தாரோ அதை நடைமுறையில் அவர் செயல்படுத்தினார். And after that he says that you need to follow what he has done. எனவே அதற்கு பின்பாக அவர் சொன்னார், நான் என்ன செய்தனோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாக அவர் சொன்னார். He's in John 13 chapter 15th verse. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். He says in the later portion that he shall do as I have done to you. நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன். We need to analyze. It is not necessary that you need to go and wash anybody's feet, but it is that love what Christ has shown to us that we show it to others. எனவே நாம் மற்றவருடைய பாதங்களை சென்று கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தேவன் நம் மீது செலுத்தின அந்த அன்பை நாம் மற்றவர்கள் மீது அந்த அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். During the start I had told that love involves sacrifice.
எனவே ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அந்த அன்பானது அது ஒரு தியாகத்தை மையமாக கொண்டது. Love involves the cross. அங்கு அன்பானது சிலுவை மையமாக கொண்டது. And if you want to follow Christ, you need to deny yourself and carry the cross. எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் உங்களையே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பாக செல்ல வேண்டும். What does it mean by denying yourself? நம்மளே நாம் வெறுக்க வேண்டிய காரியம் என்ன? It is what you are leaving yourself denying yourself. எனவே நம்முடைய சுயமானது அங்கு போக்கப்பட வேண்டும். See, it is written in Romans 6th chapter. இந்த காரியமானது அங்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் விதமாக சொல்லப்படுகிறது. And 3rd and 4th verse. 3ஆம் 4ஆம் வசனம். Know ye not so many of us, as we were baptized into Jesus Christ, we were baptized into his death. Therefore we are buried with him by baptized into death, that like Christ was raised up from death by the glory of the Father, even so we shall also walk in the newness of life. எனவே ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Baptism is actually showing you that you are dying. When you are dipping inside the water, that you are dying yourself, and when you come out of yourself, you are rising in Christ. எனவே இந்த ஞானஸ்தானமானது நீங்கள் தண்ணீரில் மூழ்கும் பொழுது இயேசு ஆண்டவரோடு கூட உங்கள் பாவத்துக்கு நீங்கள் மரித்து மீண்டுமாக நீதிக்கு பிழைக்கிறீர்கள். So when we are in Christ, the Christ controls us. எனவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் நம்மளை வழி நடத்துகிறார். We give ourselves to Christ, then he takes hold of, we give him the command of our life. எனவே நாம் நம்மை இயேசு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். So if you turn to 2 Corinthians 5th chapter, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பும் பொழுது, and if you see the 14th and 15th verse, 14ஆம் 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். it says, for the love of Christ constraineth us, because we thus judge that if one died for all, then we were all dead, and that he died for all, that they which live should not henceforth live unto themselves, but unto him which dieth for them and rose again. எனவே அங்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14th and 15th. 14ஆம் 15ஆம் கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர் என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறோம். If you see, there was a very great man of God and also a great Olympic runner called Eric Liddell. எரிக் லிடில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர், அவர் ஓட்டப்பந்தய வீரராக அவர் இருந்தார். I would request all the parents that they tell their children to read his life. நான் எல்லோருடைய பெற்றோருக்கும் ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த புஸ்தகத்தை, அவருடைய புஸ்தகத்தை வாங்கி படிக்கும்படி அறிவுறுத்துங்கள். He was one of the fastest man during his era during the Olympics. எனவே அந்த நாட்களில் ஒலிம்பிக்ஸில் அவரே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். He gave his life for Christ, and God made him the fastest person. He used to say, God made him fast. His words were, God made me fast. எனவே அவர் இவ்விதமாக சொல்லும் வழக்கம் உண்டு, ஆண்டவர் என்னை வேகமாக ஓடக்கூடியவராக மாற்றினார் என்பதாக சொல்லுவார். He glorified the Lord through his life. எனவே அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் தேவனை மகிமைப்படுத்தினார்.
So when we give our life for Christ and when we raise up in Christ, we can say that God in Christ we are made to love. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது நாம் அவருடைய அன்பில் நாம் வளர்கிறோம் என்று நாம் சொல்ல முடியும். And when we are with him, we can feel his presence. நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாக நாம் இருப்போம். That love which he has shown, that love which he gets us through being in him, that love when we show it to others, that makes us a difference between the others. எனவே தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அப்பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. There is a worldly love, அங்கு உலக ரீதியான அன்பும் இருக்கிறது, where young people try to seek that love. எனவே வாலிபர்கள் இந்த நாட்களில் விதமான அன்பை அவர்கள் நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். I don't want to hurt the young people. It is also common among the older people also these days. எனவே அது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல வயதானவர்களுக்கும் இந்த நாட்களில் அவிதமான காரியங்கள் இருக்கு. Where they hit on to the started looking into the fleshly love which is seen in the world. எனவே உலக ரீதியான மாம்ச ரீதியான அன்பை அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். But Christ's love, ஆனால் கிறிஸ்துவின் அன்போ, shows the pure love which the Lord has shown on the cross. அதுவே உண்மையான அன்பு. இயேசு ஆண்டவர் அந்த சிலுவையில் காண்பித்த உண்மையான அன்பாக இருக்கிறது. You will be a fish which will be going against the current of this world. எனவே நீங்கள் அவிதமாக இருக்கும் பொழுது எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு மீனாக இருப்பீர்கள். I was listening to one of an interview of a very big actor. எனவே நான் ஒரு நடிகருடைய அவருடைய இன்டர்வியூவை நான் பார்த்து கொண்டிருந்தேன். And he was telling that if you are a lover, you need to be a fighter. And what if you do not fight? What type of a love it is? எனவே அவர் விதமாக சொன்னார், நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் போராடுறவர்களாக இருந்தால் அது எந்த விதமாக அன்பாக இருக்கும் என்பதாக அவர் சொன்னார். When I was analyzing these words, I understood that my Father, my Christ, has fought that fight for me and for each one of us. எனவே இந்த காரியத்தை நான் கேட்டபொழுது என்னுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த சிலுவையிலே அவர் எவ்வாறாக போராடி இந்த அன்பை எனக்கு கொடுத்தார் என்பதாக நான் He fought against death. He fought against the devil, the evil. எனவே அவர் பொல்லாப்புக்கு பிசாசுக்கு விரோதமாக மரணத்துக்கு விரோதமாக இந்த யுத்தத்தை அவர் நடத்தினார். Because of that I got eternal life, the gift of eternal life. எனவே இந்த காரியத்தின் மூலமாகவே எனக்கு அந்த நித்தியத்தின் காரியம் கொடுக்கப்பட்டது. So when we live like Christ, நாம் இயேசுவை போல நாம் ஜீவிக்கும் பொழுது, when we deny ourselves, நாம் நம்மை மறுதலித்து நம்மை தாழ்த்தும் பொழுது, we carry the cross, நாம் சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது, and when we follow him, நாம் இயேசு ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, we are completely surrendering ourselves to the Lord. எனவே நாம் முழுவதுமாக நம்மை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். We see here in the John 13 chapter the love which he has shown even on the edge before he was crucified. எனவே இந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் மரிக்கும் முன்பாக கூட இந்த அன்பை வெளிப்படுத்தின காரியத்தை நாம் பார்க்கிறோம். We see that he was washing the feet of his disciple. நாம் பார்க்கிறோம் இங்கு சீஷருடைய பாதங்களை அவர் கழுவி கொண்டிருந்தார். And to be more surprised, there was he knew that one of them is going to deny him. எனவே அங்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் அங்கு உள்ள அந்த சீஷரில் ஒருவர் மறுதலிக்க போகிறார் என்பதும் ஆண்டவர் அறிந்தவராக இருந்தார். He knew that Judas, who is among them, is going to betray him. எனவே யூதாஸ் இவரை மறுதலிக்க போகிறது இந்த காரியம் ஆண்டவருக்கு தெரியும். But the Lord still washed his feet also. யூதாஸினுடைய பாதத்தையும் ஆண்டவர் கழுவினார். Today, can we show such a love to anybody when we know that that person is going to cause me harm? Can I go and show love to him? எனவே நாம் இந்த நாட்களில்
இவ்விதமாக நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்ய போகிறார், நம்மை காட்டிக் கொடுக்க போகிறார் என்பதாக அறிந்தும் கூட அவர்களை விதமாக இயேசு ஆண்டவரை போல நம்ம நேசிக்க முடியுமா? Today, in today's scenario where we see that churches are being burned, today people are being persecuted, maybe someday we will be persecuted. Can we love those who persecute us? எனவே இந்த நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய காரியம், சபையானது எரிக்கப்படுகிறது, ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள். இவ்விதமான சூழ்நிலையில் நமக்கும் வரும். அப்பொழுது நாம் அவ்விதமாக செய்கிற மக்களை நாம் நேசிக்க முடியுமா? There was a commandment given on that day. எனவே அந்த நாட்களில் அங்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. If you read John 13 chapter 34th verse, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, a new commandment I give unto you, that ye love one another, as I have loved you, that ye shall love one another. எனவே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். It is so beautifully written in Tamil that you may love as I loved you, love each other. எனவே இங்கு தமிழில் அழகாக சொல்லி இருக்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். As I have loved you. உங்களில் நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் அவர்களை நேசிங்கள் என்பதாக. The day we experience Christ, the day we have when we become new in Christ, we have experienced the love of Christ. எனவே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுது, நமக்கு அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறது. And that love should not be faded as we grow. எனவே நாம் வளர்ந்து வரும் பொழுது அந்த அன்பானது மழுங்கி போகக்கூடியதாக, மறைந்து போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. That love should keep on increasing as the love and mercy what the Lord is showing upon each one of us. அந்த அன்பானது நம்மில் அது பழுகி பெருக வேண்டும். ஏன்னா அனுதினமும் இயேசு ஆண்டவர் நம் மீது அந்த அன்பை செலுத்திக் கொண்டே இருக்கிறார். It is, we can say that love, we may be, due to that love there can be issues that we may sin, we may fall, but he is always there to forgive us and to bring us back to his fold. எனவே இந்த அன்பானது நம்ம எவ்வளவுதான் மறுதளித்தாலும் கூட ஆண்டவர் நம்மை மீண்டுமாக மீட்டு நம்மை பழைய சூழ்நிலை கொண்டு வரக்கூடிய அன்பாக இது இருக்கிறது. We must not feel that I have been set apart, I am no more going to be in his courts. எனவே நாம் இவ்விதமாக யோசிக்கலாம், நாம் இதற்கு மேலவாகவும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாது என்பதாக கூட நாம் யோசிக்கலாம். Because as you see, when the Lord Jesus was washing the feet of his disciple, Peter was not allowing him to wash his feet because of the love which he had for Christ. எனவே இந்த சூழ்நிலையில் அங்க இயேசு ஆண்டவர் பேதுருடைய பாதத்தை கழுவ சென்ற பொழுது அவன் அந்த அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் மீது அவன் வைத்த அன்பின் நிமித்தமாக அவன் அதை மறுத்தான். That very night, even though he loved Christ more than, he used to say that I love him, and he said I will never betray you, I will never deny you, but at a circumstances he denied Christ thrice. எனவே அவர் விதமாக பேதுரு விதமாக சொன்னார், நான் உம்மை ஒருபோதும் நான் மறுதலிக்க மாட்டேன், உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மரிப்பேன் என்பதாக சொன்னார். ஆனால் அவர் மறுதலித்தார். But if you see, he lived for Christ and he died for Christ. நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்காக அவர் ஜீவித்தார், தேவனுக்காக அவர் மரித்தார். So that type of love we need to inherit in ourselves, that Christ like love should be there in each one of us. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுடைய அன்பு, இயேசு நம் மீது காண்பித்த அந்த அன்பை நாம் பிரதிபலிக்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். That love will draw the people who do not know about Christ. இந்த அன்பானது தேவனை அறியாத மக்களையும் அவர் அண்டைக்கு கூட்டி சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. If we see the history of India, the love the Lord has shown that he sent his own disciple to the country of India to spread the gospel. எனவே நாம் அந்த தேவனுடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது இயேசு ஆண்டவரோடு கூட இருந்த சீஷராகிய தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். And so else that we have seen so many missionaries who came and they laid their life in this soil of India. எனவே நாம் அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது அநேக மிஷனரிகள் வந்து
இந்த ஆண்டவருக்காக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அநேகர் இந்த இந்தியாவிலே மரித்து போய் கூட இருக்கிறார்கள். I am so sometimes feel so little of myself when I listen to the life of Graham Staines and their children who were burnt alive in the state of Orissa. எனவே ஒரிசாவில் கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்றவர்கள் அந்த குஷ்ரோல் மத்தியில ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அமிதமான ஜனங்களை எவ்விதமாக மக்கள் அவரை கொன்று அந்த ஜீப்பில் எரித்து போட்ட காரியங்களை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது என்னை நான் ஒரு அற்பமாக எண்ணக்கூடியவனாகத்தான் இருக்கேன். But his dear wife, when these convicted people were got in front of were summoned to the court and she was standing there, the only word she said is, I forgive them as Christ forgives them. எனவே அவர்கள் அந்த சம்பந்த கொலையாளிகள் அந்த கோர்ட்டில் அவர்கள் எதிராக நின்று கொண்ட பொழுது அங்கு அந்த பெண்மணி இவ்வாறாக சொன்னார், நான் இவர்களை மன்னிக்கிறேன், இயேசு ஆண்டவர் எங்களை மன்னித்தது போல நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். Due to that Christ like love which she showed, many people in Orissa came to the Lord. எனவே இந்த அன்பின் வெளிப்பாட்டின் காரணமாக அநேக ஜனங்கள் ஒரிசாவில் இயேசு ஆண்டவர் பக்கமாக வந்தார்கள். It is not necessary as a Christian we need to stand and preach at some place or distribute tracts or even if we show the love, Christ-like love to our neighbors, to the people whom we work with, or wherever we are, that itself is a big testimony to get people to Christ. எனவே நாம் சென்று பிரசங்கிக்கவோ டிராக்ஸ்கள் கொடுக்கவோ மற்ற காரியங்களோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அனுதின வாழ்க்கையில் நம்முடைய அயலகத்தார், பக்கத்து வீட்டுக்காரங்க யாரா இருந்தாலும் அவர்களை நேசிக்கும் பொழுது அந்த அன்பானது கிறிஸ்துவினிடத்தில் ஜனங்களை கொண்டு வரக்கூடிய அன்பாக இருக்கிறது. That little gesture will bring them to find out that you are different from the others of this world. எனவே இந்த கிறிஸ்துவின் அன்பானது ஜனங்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பித்து இயேசு ஆண்டவர் பக்கமாக அவர்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. So tomorrow as we will be meditating on the life of the Lord as he goes on the way to the cross, and then when he dies on the cross for your sin and my sin, and after 3 days he comes up back to life, he is resurrected, the joy of salvation is to be seen on the day of resurrection. எனவே நாளைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பாடுகளை குறித்து, சிலுவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு ஆண்டவர் இவ்விதமாக அவர் சென்று அந்த சிலுவையிலே மரித்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். So as we gather here, let us remember the love what he has shown to his own people, to the disciples, to the people around him. Are we able to show that love to others? எனவே நாம் இந்த கூடியிருக்க வேளையிலே கூட கிறிஸ்து இயேசு ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்த மக்கள் மத்தியில எவ்விதமாக அவர் அன்பை வெளிப்படுத்தினார், எவ்விதமாக அவர்களை நேசித்தார். எனவே அவ்விதமான அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடிகிறதா? One of the biggest love which I can which brings me a great thing is when the priests or the people got the prostitute to the Lord, saying that this lady has gone against the law of Moses, and what do you say, should we stone her? The Lord only didn't say anything. He just said, who among you who have not sinned may lay stone upon her. எனவே என்னை மனதளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம், வேதாகமத்தில் கூடிய சம்பவம், அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணை அந்த பிரதான ஆசாரியர்கள் மற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்திய பொழுது அவர் அதை எவ்வளவு அழகாக அதை நியாயம் தீர்த்தார் என்பதை குறித்து நான் பார்க்கிறேன். And when these people got convicted and they left that place, and he asked the lady, there is no one here who has tried to beat you and tried to kill you? She said no, and he said, okay, go and sin no more. எனவே அங்கு நடந்த சம்பவம், ஜனங்கள் கூடியிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவளை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார். அங்கு சொல்லப்படுகிறது, பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லோரும் சென்று விட்டார்கள். அப்பொழுது அந்த பெண்
பெண்ணை Sorry. பார்த்து அவர் சொன்னார், உன்னை யாரும் நியாயம் தீர்க்கவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை என்று சொன்னால், எனவே அவர் ஆண்டவர் விதமாக சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்பதாக சொன்னார். He was in a position that he could throw a stone because he had no sin. ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் கல்லெறியக்கூடிய ஒரு தன்மை அவருக்குள்ளாக அந்த உரிமை இருந்தது. ஏனால் அவர் பரிசுத்தமாக இருந்தார். ஆனால் அவ்விதமாக அவர் செய்யவில்லை. But he showed mercy. ஆனால் அவர் கிருபையை காண்பித்தார். The Lord has shown mercy upon each one of us. எனவே நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் அந்த கிருபையை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். That is why we knew, that is why we are in Christ, and that is why we have given our lives to Christ. எனவே நாம் தேவனை அறிந்து தேவனுடைய அன்பை ருசித்து அதனால்தான் ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலையில் இருக்கிறோம். So let us all bow our heads in prayers and let us analyze our life. Are we able to give that Christ-like love to others? எனவே நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நாம் உண்மையிலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Gracious and loving Father, கிருபையுள்ள தகப்பனே, one true and living Savior, ஒரே மெய்யான இயேசு கிறிஸ்துவே, Lord, thank you for demonstrating the love which you have shown upon this earth. எனவே ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் பூமியில் வந்து நீர் வெளிப்படுத்தின இந்த அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். Lord, how you have washed the feet of thy disciples, எப்படியாக சீஷருடைய பாதங்களை நீர் கழுவினீர், to how you have laid your life for my sins. என்னுடைய பாவத்துக்காக நீர் உம்முடைய ஜீவனை அந்த சிலுவையில் ஒப்புக் கொடுத்தீரே. Lord, I have been an unworthy man and a sinner, but you have showed mercy upon me and my family and saved each one of us. ஓ, நான் ஒரு அப்பிரயோஜனமானவன், அநீதி உள்ளவன், ஒரு பாவி, ஆனாலும் கூட எவ்வளோ நீர் கிருபை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நீர் இருந்தீர். Lord, help us to desire to live like Christ at every moment of our lives. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் கிறிஸ்துவை போல ஜீவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். Help us to be kingdom oriented, to get more souls into the kingdom of God. எனவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரக்கூடியவர்களாக எங்களை நீர் மாற்றும். Lord, help us to project the love of Christ through our lives. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். Be with us and guide us. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். All I ask in Jesus' most holy name I pray. எல்லாவற்றையும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.